ஏப்ரல் 8, அதாவது இது ஒரு முக்கியமான நாளா இருக்க போகுது. பாராளுமன்றத்துல அரசாங்கம் ஒரு புதிய சட்ட மூலத்தை சமர்ப்பிக்க போறாங்க. இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய சட்டமாக இலங்கையில இருக்க போகுது. இந்த சட்டம் எப்படி இயங்க போகுது அப்படின்னு சொன்னா, சட்டவிரோதமான முறையில சொத்துக்கள் கடந்த காலங்கள்ல சேர்க்கப்பட்டிருந்தால் அல்லது அரச விதிகளை மீறி தங்களுடைய பதவிகளை மீறி அல்லது பதவிகளை துஷ்பிரயோகம் செய்து சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருந்தால், இது உறுதிப்படுத்தப்பட்டா இந்த சட்டம் மூலமா அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்வாங்க. இந்த விஷயமானது நாளைய நாள்ல ஒரு புதிய சட்ட மூலம் ஒன்றை இதன் அடிப்படையில அரசாங்கம் சமர்ப்பிக்க போகுது. எனவே இந்த சட்டம் மூலம் பற்றி இன்றைய நாள்ல செய்தியில பார்க்க கிடைத்தது. அதோடு இது தொடர்பாக கொஞ்சம் தேடி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இதுல மேலதிகமா கிடைத்தது. அந்த தகவல் அடிப்படையில இதற்கு ஒரு அதாவது தனியான ஒரு விசாரணை குழு நியமிக்கப்படும். இது தொடர்பான விஷயங்களை ஆராய்வதற்கு, அதாவது யாரெல்லாம் இது சம்பந்தப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்திருக்காங்க, இப்படியான விஷயங்களை ஆராயறதுக்கும் அவங்களை விசாரணை செய்யறதுக்கும் ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்படும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்காங்க, அவங்க விசாரணை செய்வாங்க. அந்த மாதிரி இதற்கும் ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்படும், விசாரணை குழுவே அமைக்கப்படும். அதோட டிஜிட்டல் முறையிலான இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதற்கான விசாரணைகளும் மேலதிகமான தகவல்களும் திரட்டப்படும். குறிப்பா இப்ப இருக்கிற அத்தனை விஷயங்களும் பேங்க் மூலமாக அல்லது டிஜிட்டல் பரிமாற்றங்கள் மூலமாக பண பரிமாற்றங்கள் செய்யப்படுகின்ற கையாலையும் கொடுத்திருக்க மாட்டாங்க, பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நுணுக்கமா ஆராயப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இதுக்கு ஒரு தனியான பிரிவும் அமைக்கப்படும். இந்த மாதிரியான விஷயங்களால வரும் நாட்கள்ல சட்டவிரோதமான முறையில சொத்துக்கள் சட்டவிரோதம் அப்படின்னும் போது அரசியலை பயன்படுத்தி, அரசியல் பதவிகளை பயன்படுத்தி அல்லது அரசாங்கத்தினுடைய சொத்துக்களையே சட்டவிரோதமாக தங்களுக்கு மாற்றிக்கொண்டமை, வரி செலுத்தாம அதிகளவான வியாபாரிகள் வரி செலுத்தாம தங்களுக்கு ஏற்ற சொத்துக்களை வாங்கி கொண்டமை, அதோடு மட்டும் இல்லாம உதாரணம் சொல்ல போனா போதைப் பொருள், ஒருத்தர் போதைப் பொருள் வியாபாரம் செய்யறார் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அவரை ஏதோ ஒரு வகையில உறுதி செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டா அவருக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, அவர் எப்படி பணம் சேர்த்து கொண்டாரு அப்படின்ற அடிப்படையில தேடப்பட்டு அவருக்கு இருக்க சொத்துக்கள் எல்லாம் சரியான முறையில தான் இருக்கா, இல்ல இதன் மூலமா தான் அவர் வாங்கினாரா, இந்த மாதிரியான விசாரணைகள் செய்யப்பட்டு இல்ல இவர் சட்டவிரோதமா தான் இந்த சொத்துக்கள் சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட அத்தனை சொத்துக்களும் பறிமுதல் செய்து அது அரச உடைமையாக்கப்படும். இந்த விஷயம் ஒரு பெரிய அளவான விஷயங்களா பார்க்க போகுது. மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் மூலமாகவும் இது இருக்கும். வருங்காலத்துல இந்த அரசாங்கம் மட்டும் இல்ல, இனி வரப்போற அரசாங்கங்களும் இதை தொடர்ந்து செய்யத்தான் போறாங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும், எத்தனை வருஷம் போனாலும் இதை மாத்த போனா பெரிய ஒரு எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு வரும். அந்த அடிப்படையில இந்த சட்டம் மூலம் இனி இலங்கையில நிரந்தரமான ஒரு சட்டம் மூலமாக இருக்கும். லஞ்ச ஊழல்கள் சம்பந்தமாக அத்தனையுமே வருங்காலத்துல இல்லாம போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துற முதல் படியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதோட இந்த சட்டம் மூலம் பற்றி இன்னும் தகவல்கள் நாளைய நாள்ல வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நான் தேடி பார்த்ததுல எனக்கு கிடைச்ச தகவல்கள் இவை. இது எங்கெங்கெல்லாம் இருக்கு, வேறு நாடுகள் இருக்குன்னு பார்த்தா அமெரிக்காவில் இருக்கு, கனடாவில் இருக்கு, லண்டன்ல இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு. இந்த மாதிரியான நாடுகள்ல இந்த சட்டம் மூலம் இருக்கு. இந்த சட்டம் மூலமா இலங்கையில அடுத்து வரப்போற என்ன மாற்றம், என்னென்ன விஷயங்கள் இதனால செயற்படுத்தப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க. அதோட 2-3 நாட்களா அல்லது ஒரு 2 கிழமைக்கு மேல நாங்க பெருசா பேசிய ஒரு விஷயம், சமூக வலைத்தளங்கள்ல தான் அதிகமா பேசிய விஷயம். செய்தி ஊடகங்கள்ல இது பேசப்பட்டதுதான். ஆனால் சமூக வலைத்தளங்கள்லையும் சமூக செயற்பாட்டாளர்களும் இது தொடர்பாக பேசி அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போய் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது சமூக வலைத்தளங்களால. அதாவது கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட இளைஞர், அதாவது ருஸ்தி அப்படின்ற இளைஞர் ஒரு அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்குள்ள இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போஸ்டரை ஒட்டினார் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டார். அவர் தடுத்து வைக்கப்பட்டார், விசாரணை செய்யப்பட்டது. இன்றைய நாள்ல அவர் பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. நிறைய பேர் இதுல சமூக வலைத்தளங்கள்ல கேட்டிருந்தாங்க, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட ஒருத்தர் எப்படி பிணையில விடுதலை செய்யப்படுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டீங்க. கேட்கக்கூடியதா இருந்து நான் பார்த்தேன், நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். 2022 வருடத்தின் பிற்பாடு பிணை பெறுவதற்கான சில ஏற்பாடுகள் கொண்டு வரப்பட்டது. அதே போல் சில மாற்றங்கள் ஏற்பட்ட தவிர 1979 வருடத்தில் காணப்பட அதே சட்டம் தான் இன்றைய வரைக்கும் இருக்குது. அந்த 2022 அந்த பிணை கொடுக்கறதுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு மட்டும் தவிர அது வரைக்கும் பிணையே இல்லை.
அதுவரைக்கும் சட்டமா அதிபரின் ஆலோசனை இல்லாமல், அனுமதி இல்லாமல் பிணை எடுக்க முடியாது. இப்போது அந்த பிணை எடுக்கிறதுக்கான அந்த உரிமை, பிணை எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நீதிபதிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம். இந்த விஷயம் இன்றைய நாள்ல ஒரு பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியா இருக்கு. கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க. அதாவது கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல இடங்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலை நடத்துறதற்கான இடைக்கால தடை தான் விதிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய விசாரணை வார 16ஆம் தேதி, அதாவது மே மாதம் 16ஆம் தேதி தான் எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அப்படியானா அதுக்கு முதல்ல தேர்தல் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க, தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி. கொழும்பு மாநகர சபை தேர்தல்கள் நடக்காது அப்படின்றதான் இப்ப இருக்கிற முதல் கட்டமான செய்தி. ஆனாலும் இதுக்கு பிறகு ஒரு தேதி நிர்ணயிக்கப்படும் சொல்லப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, தேர்தல் ஆணைக்குழுவால நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களுக்கு எதிரான நீதிமன்றத்தினுடைய வழக்கு தாக்கல்கள் ஒவ்வொரு கட்சிகளும், ஒவ்வொரு குழுக்களும், ஒவ்வொரு சுயேட்சை குழுக்களும் செய்திருந்தாங்க. அந்த அடிப்படையில அதனை மீள் பரிசீலனை செய்யணும், அதை விசாரிக்கணும், அது தொடர்பான தீர்ப்பு வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நீதிமன்றம் இந்த இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க. இது தேர்தலை இன்னும் ஒரு தேதிக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. இது அந்த வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டு அதுக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் இல்லை. இந்த இடைக்கால தடை தொடர்பான செய்தியை தான் இன்றைய நாள்ல பார்க்க கிடைத்திருக்கு. ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதி, இவர் ஒரு பெரிய அளவான வர்த்தக சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காரு உலகம் முழுவதும் சொல்லலாம். அதாவது ஒரு போரை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும், என்னதான் அமெரிக்காவை பத்தி யார் விமர்சிச்சாலும், தான் இந்த கொள்கையிலிருந்து மாற மாட்டேன் அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்காரு. எந்த நாடும் தன் மீது எதுவும் செய்யக்கூடிய அளவிலையும் எந்ததான் குற்றச்சாட்டுகள் வைத்தாலும், தாங்கள் இந்த அளவு வரியை உயர்த்தினாலும், தான் எந்த அடிப்படையிலையும் இதுல இருந்து மாற மாட்டேன், இந்த கொள்கையிலிருந்து மாற மாட்டேன் அப்படின்றது அவருடைய நோக்கமாக இருக்கு. அவர் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, அரசாங்கம், அதாவது அமெரிக்காவிட்ட இருந்து பல நாடுகள் பல நன்மைகள் அடைகிறீங்க, ஆனா அந்த நாடுகளால அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, அந்த அளவு நன்மை இல்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய நாட்டுக்காக நான் செய்திருக்கிற விஷயம் தான் இது. பல நாடுகள் இது தொடர்பான விமர்சனங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்றைய நாள்ல அவர் அறிவிச்சதுக்கு பிறகு உலகம் முழுவதும் பல அளவுல எண்ணெய் ஏற்றுமதியிலேயே மிகப்பெரிய பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தை, உலக பங்குச்சந்தை அப்படியே தலைகளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். அமெரிக்கா உள்ளிட்ட, இந்தியா உள்ளிட்ட, லண்டன், பெரிய பெரிய ஐரோப்பிய நாடுகளுடைய பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய அளவான சரிவை கண்டிருக்கு. இலங்கையினுடைய பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா மிகப்பெரிய அளவான சரிவை இன்றைய நாள்ல, வரலாறு காணாத சரிவை இன்றைய பங்குச்சந்தை நிலவரங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் பங்கு பரிவர்த்தனை வேலைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு பங்கு சந்தையினுடைய சரிவு இன்றைய நாள்ல இலங்கையில இருந்திருக்கு. நாளைய நாள்லையும் இது இன்னும் சரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. பார்க்கலாம் நாளைய நாள்ல அதோடமான மேலதிகமான நேரடியா சென்று அங்க அவங்களோட பேசி என்ன நடக்குது அப்படின்ற முழுமையான காணொலி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். பண்ண நாளைக்கு அந்த வீடியோ உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த பங்கு சந்தை சரிவானது இலங்கையில மட்டுமல்ல உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. ட்ரம்புடைய இந்த நடவடிக்கையால அடுத்து என்ன நடக்க போகுது, சில நாடுகளோட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு சொல்லிருக்காங்க. இலங்கை இன்று அமெரிக்க தூதுவரை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. விஜித ரத்த அமைச்சர் அவர்கள் சந்திச்சிருந்தாங்க. அதுல என்ன பேசப்பட்டது, அமெரிக்கா அவங்க விதிச்சிருக்கின்ற டாக்ஸ் வரியை எப்படி அதை விலக்கிக் கொள்வாங்க, இதெல்லாம் சாத்தியமா, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கத்தான் செய்து. ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றாலும் இதற்கான தீர்வு அங்கிருந்து வரணும். அங்கிருந்து வருமா அப்படின்றதான் இப்ப கேள்வி. இதனால ஆடை ஏற்றுமதி உற்பத்தி அப்படின்றது பாரிய அளவில் வீழ்ச்சி அடையும். பாரிய அளவான ஒரு நெருக்கடியை ஏற்றுமதியில, அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில இலங்கைக்கு சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவான ஒரு வர்த்தக பக்கமான ஒரு பதட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு. இது எப்படி தீர்க்கப்படுது போகுது அப்படின்னு தான் தெரியல. இன்றைய நாள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் விசாரணைக்காக. காரணம், அவர் இருந்த காலத்துல ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு பணம் வழங்கியமை தொடர்பான விசாரணைக்காக சமூக வலைதளங்கள்ல ஒரு 2-3 நாளா இந்த புகைப்படம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய புகைப்படம் ஒன்று பரவலா பகிரப்பட்டு கொண்டிருந்தது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது, அவருக்கு உடல் நலம் குறைவு ஏற்பட்டிருக்கு, அவர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல செய்திகளை பார்க்க கிடைத்தது. இன்றைய நாள்ல
நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் விசாரணைக்காக. அவருடைய பாட்டி தொடர்பான ஒரு வாக்குமூலம் வழங்குவதற்கான அழைப்பாக அது இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்டிருந்தாங்க, இது தொடர்பாக பேசப்படுது, என்ன எப்படி இருக்கா அப்படின்னு மாதிரி. அவர் சொன்னார், வளமையான உடல்நலத்தோட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு மாதிரியான தகவலை இன்றைய நாளில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருந்தாரு. பாராளுமன்ற உறுப்பினர், பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நல்லம்மா அப்படின்னு சொன்னாலே தான் அவரை பல பேருக்கு அண்மையாக தெரியும். சாமர சம்பத்துக்கு மீண்டும் விளக்கமறியல் 3வது தடவையாக நீதிமன்றம் விளக்கமறியல் காலத்தை நீடிச்சிருக்காங்க. இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும். இலங்கையில கணக்கெடுப்பு, மக்கள் கணக்கெடுப்பு 2024ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களோட வீடுகளுக்கும் வந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில் இலங்கையில இப்ப எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் இருக்கும் அப்படின்ற தொகை வெளியாகி இருக்கு. இது 2024ஆம் ஆண்டு இறுதியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் படி வெளியான தகவல். இதுல 2,17,63,170 பேர் இருக்கும். அதுலயும் ஆக கூடிய அளவான மக்கள் இருக்கிற இடம் மேல் மாகாணம். இது 28%. இதுல 28% இருக்காங்க. ஆக குறைந்த இடம் வடக்கு மாகாணம். 5.3% மக்கள் அங்க இருக்காங்க. எனவே இந்த விஷயமும் இன்றைய நாள்ல ஒரு பார்க்கப்பட்ட செய்தி. முக்கியமா நம்ம பார்க்கிற அல்லது நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற அடிப்படையில் இருக்கிற செய்திகள் இதுவும் உண்டாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.